ஏய், இந்த ஏரியாவை விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது. அவனை தேடி பிடிச்சி கண்ட துண்டமா வெட்டணும்டா. ஏய், வாங்கடா. நம்ம மேல கை வச்ச அவனை விடவே கூடாதுடா. வாங்கடா. வாங்க சார், சீக்கிரமா போயிடலாம் சார். வாங்க சார். சரி உட்கார். இவங்க என்ன இந்த நேரத்துல? நல்ல வேலை, இல்லைன்னா ஷட்டரை க்ளோஸ் பண்ணியிருப்பேன். தங்கச்சி, இப்போ வரைக்கும் அண்ணன் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கலவரம் ஆயிடுச்சுல்ல, பாவம் பொம்பளை புள்ள கோவக்கார முதலாளி கூட எப்படி தனியா போவேன்னு தவிச்சு போயிட்டாம்மா. எப்படிமா வந்தீங்க? ஏய் ஹலோ, ரூம் இருக்குல்ல? இருக்கு சார். நாங்க ஏமாத்துற ஆள்லாம் கிடையாது. உங்க பேர்ல புக்கான ரூமு உங்க பேர்ல தான் இருக்கும். அப்ப கீயை கொடு, அப்படியே போய் ஒரு செட் நைட் ட்ரெஸ் வாங்கிட்டு வா. சார், கலவரம் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சார். ஊர்ல ஒரு பையன் நடமாட முடியல. ஏதாவது வாங்கணும்னா பக்கத்து ஊருக்கு தான் போகணும். அதுவும் 5 கிலோமீட்டர் நடந்து போகணும் சார். ஸோ வாட் மேன், கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் உன் டியூட்டி. அதை போய் செய்ய போ. அப்போ நீட்டிங்களா 2000 பார்த்தாலே அந்த மாதிரி கொடுங்க. சும்மாலாம் போக முடியாது சார். எவ்வளோ வேணும்? வாலெட். அபி, என் பர்சி மொபைல் பாத்தியா? இல்ல சார், நான் பார்க்கல. திருட்டு பசங்க கலவரத்தில் அடிச்சிட்டானுங்க. அண்ணா, நான் தரேண்ணா. ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்கும். 1000 ரூபாய்க்குள்ள ஏதாவது வாங்கிட்டு வர முடியுமா? சாப்பிடணும், அதுக்கும் பணம் வேணும். தங்கச்சி, நான் போய் பார்த்துட்டு கண்டிப்பா ஏதாவது கிடைச்சா வாங்கிட்டு வரமா. சாப்பிடுவோம், வாங்கிட்டு வரமா. சரிங்கண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணா, இதுல 1500 ரூபாய் இருக்கு. அபி, எனக்கு ஃப்ரெஷ் டவல் வேணும், ஒன்று வாங்கிட்டு சொல்லு. கிடைச்சா பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு சோறே இல்லை, இதில் சாப்பிட்றதுக்கு தங்கத்தட்டு வேற. வாட் சார், புலம்புறேன் சார். நீங்கள் வாங்க சார், நான் உங்களை ரூமில் விட்டு போகிறேன். வாமா, வாங்க வாங்க சார். யோ சார், என்ன இந்த ரூம் இவ்வளோ நாத்த அடிக்குது? வாட வருதா? சார், எனக்கு அப்படி எதுவும் வரலையா சார்? சார், என்ன சார் அப்படி பாக்குறீங்க? எங்க லாட்ஜ் சுத்த பத்தத்துல பட்டம்லாம் வாங்கியிருக்கு சார். நீ வரும்போது ஒரு ரூம் ஸ்ப்ரே வாங்கிட்டு வா. ரூம் ஸ்ப்ரேவா? முதலாளி கிட்ட சொல்லிட்டு வாங்கிட்டு வா. இடியட், பதில் கூட சொல்லாம போறான்.
ஹலோ, டிசைன்ஸ் எல்லாம் அப்புறம் பார்க்கலாம், முதல்ல எடுத்து உள்ள வை. சார் இது அக்கவுண்ட் சார், நீங்க சொன்னீங்கல்ல அது. நான் காசு தந்த கணக்கு 1500. அன்னைக்கு ஒரு 300 ரூபாய் கொடுத்துருக்கேன். என்ன நம்மள இப்படி பாக்குறாரு? ஒருவேளை போனுக்காக தான் பாக்குறாரோ? வேற வழியே இல்லை, இவகிட்டயே மொபைலை வாங்கி அம்மாகிட்ட பேசிட வேண்டியதான். வேண்டாம் வேண்டாம். இந்தாங்க சார் பேசுங்க. வேண்டாம். போன்ல என்ன சார் கௌரவம்? புடிங்க சார். உங்க அம்மா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, நீங்க தகவல் சொல்லுங்க. நீயே மெசேஜ் பண்ணிட்டு. எனக்கு போன் பேச மட்டும்தான் சார் தெரியும். வேணும்னா போன் பண்ணி நீங்க சொல்ல சொன்னதா தகவல் சொல்லட்டுமா? பரவாயில்ல, நானே சொல்லிக்கிறேன். மொபைல் கொடு. அபி, இந்தா, நாளைக்கு நேரில் போய் சொல்லிக்கிறேன். சரிங்க சார். ஹலோ மேடம், நான் தான் மேடம். அபி அபி. ஆமா மேடம். ஏய், என்ன பண்ற? குடு. அம்மா, அம்மா நான். சார் எல்லாத்துக்கும் கோவப்படாதீங்க சார். நீங்க போய் பேசிட்டு வாங்க, இல்ல நான் வேணா வெளியில போட்டுமா? ஹலோ அம்மா, நான் அசோக் பேசுறேன். அசோக், என்ன இந்த நம்பர்ல இருந்து வர? யார் நம்பர் இது? ஓ ஃபோன் என்னாச்சு? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. மா, அது ஒரு இரிட்டேட்டிங் ஸ்டோரிமா. ரீசனே இல்லாத ஒரு விஷயத்துக்கு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்கம்மா, இடியட்ஸ். நாங்களும் இந்த கலவரத்தில் மாட்டிக்கிட்டோம். என்னோட மொபைல், பர்ஸ் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. திருடிட்டு போயிட்டாங்க. இது அபியோட நம்பர்மா. நல்ல வேளை அவகிட்ட உங்கள் நம்பர் இருந்தது, இல்லைன்னா நிஜமாக உங்களை காண்டாக்ட் கூட பண்ணியிருக்க முடியாது. என்ன சொல்ற அசோக்? நான் வேணா கமிஷனர் கிட்ட பேசிட்டா? உன்னை சேஃபா கூட்டிட்டு வர நான் ஏற்பாடு பண்றேன். மா, இந்த நேரத்துலலாம் அவரால் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா கூட தெரியல. 144 போட்டிருக்காங்க. நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. மா, நம்ம பேங்க் மேனேஜருக்கு கால் பண்ணி என்னோட காசு எல்லாத்தையும் கொஞ்சம் பிளாக் பண்ண சொல்கிறீங்களா? I'll do that. நீ சேஃப் தானே? நாங்கள் சேஃப் தான்மா. இப்போதைக்கு ஒரு சின்ன லாட்ஜில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கோம். அசோக், கையில பணம் இல்லாம நீ என்ன பண்ணுவ? மேனேஜர் கிட்ட கேஷ் கொடுத்து அனுப்பட்டா? மா, நீங்கள் பதட்டமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது அங்கேருந்து வர முடியும்னா நாங்களே இங்கேருந்து வந்துடுவோம்லம்மா. நான் உங்களுக்கு அபியோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறேன். நீங்கள் அதில் கொஞ்சம் கேஷ் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்களேன். ஓகே அசோக், பி சேஃப், டேக் கேர். எதுவா இருந்தாலும் எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி சொல்லு. சரிம்மா. அசோக், நிஜமாவே எந்த ப்ராப்ளமும் இல்லையே? இல்லைம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பணம் அனுப்பிட்டு உனக்கு கால் பண்ணுறேன். ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்கள் மார்னிங் கூட கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். என்னால் இந்த நேரத்துக்கு ஏடிஎம் தேடி சுற்றிட்டு இருக்க முடியாது. ஓகே, நீங்கள் தைரியமாக இருங்க, நான் நாளைக்கு வந்துடுவேன். பாய்மா, குட் நைட். குட் நைட். தங்கச்சி, நீ ஏம்மா வெளியே நிக்கிற? சும்மா தானா? ஏன் உங்ககிட்ட போன் இல்லையா? உன் போன் என்னாச்சு? இல்லனா, அவர் போன் பேசிட்டு இருக்காரு. அவர்னா யாரு? உன் முதலாளி தானே? ஆமாண்ணா. என்னவா அவருக்கு?
உன்னை எதுக்குமா வெளியே நிப்பாட்டி வச்சிருக்காரு? நீ வாமா, ஆ, நீ வாமா. ஏய், உள்ள வரும்போது பெர்மிஷன் கேட்டு வர மாட்டீங்களா? அப்படின்னு தலை போற காரியம் உங்களுக்கு? சார் நிறைய பிரச்சனை இருக்கு சார். வெளியில கலவரம் போயிட்டு இருக்கு, 10 கார் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்க கார் மட்டும் சேஃபா வந்திருக்குன்னா பாத்துக்கோங்க. ஏன் இந்த ஊர்ல எல்லாரும் ஒரு மாதிரி திமிராவே பேசுறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? திமிருன்னு கூடவே பிறந்திருக்கா உங்களுக்கு? ஆமா சார், திமிரு கூடவே கட்டி பிடிச்சி பிறந்துருச்சு சார். திமிருங்கிறது எங்க கௌரவம் சார். கௌரவம் எல்லாத்துக்கும் இருக்கும். காசு இருக்கிறவன், இல்லாதவன், ஏழை, பணக்காரன், பிச்சைக்காரன், பைத்தியக்காரன், இப்படி எல்லாருக்குமே கௌரவம் இருக்கு சார். சார் கௌரவம் பார்க்காம யாருமே இருக்க முடியாது சார். அண்ணா விடுங்கண்ணா, விடுங்க. தங்கச்சி ஒன்னு தெரிஞ்சுக்கமா, நீ கொடுத்த 1500 ரூபாயில ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கிட்டமா, உனக்கு ஒரு புடவை வாங்கிட்டமா, சாருக்கு வந்து வேஷ்டியும் பனியனும் வாங்கிட்டமா. எல்லாம் சேர்த்து மொத்தம் 1200 ரூபாய் ஆச்சுமா. மீதி 300 ரூபாய் இருக்குமா. இதை தட்டுமா வேணாமாமா? இது ஏய், எனக்கு வேட்டி மணி வாங்கிட்டு வந்திருக்கியா? நோ, அதெல்லாம் நான் கட்ட மாட்டேன். எனக்கு ஒரு ட்ராக் பேண்ட்டும் நைட் ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வா போ. எனது ட்ராக்கா? சார் நானே இதை கஷ்டப்பட்டு கடைக்குள்ள கையை விட்டு தப்புச்சோம் பொழைச்சோன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். கலவரத்தில் எவனாவது கல்லு விட்டு அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன ரத்த கட்டோட தான் சார் பார்த்துருக்கணும் நீங்க. இந்தாங்க சார் உங்க 300 ரூபாய். நீங்க வேணா உங்க காரை எடுத்துட்டு போய் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ லிஸ்ட் போட்டு போய் வாங்கிட்டு வந்துருங்க. ஏன் நாள் விடுங்க சார். இந்தாங்க சரி, சார். கூட நான் கிளம்புறேன். எங்க போறீங்க? ஏதோ பெருசா பில்டப்லாம் வர்றான், கடையில் அது மாதிரி ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்கான். ஏய் குடு, நானே போய் வாங்கிக்கிறேன். தயவு செஞ்சு அவர் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். எல்லாருமே மனுஷங்க தான், அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆ, இப்ப நீங்க போய் எதுவும் செய்யவும் முடியாது, எதுவும் வாங்கவும் முடியாது. நீங்க முதல்ல கார் எடுத்துட்டு போய் திரும்ப வரதே கஷ்டம் சார். நீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க சார். தங்கச்சி அப்புறம் இந்த 300 ரூபாமா? அண்ணா நீங்க அதை வச்சுக்கோங்க. தங்கச்சி இதை நான் பாதுகாப்பாக வேணா வச்சிருக்கேன், ஆனா இதை நான் எனக்குன்னு வச்சுக்க மாட்டேம்மா. உனக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லு, நான் உனக்கு செய்யறேம்மா. ஆனா சாருக்கு செய்ய மாட்டேம்மா. சார் உங்க வாட்சை விட்டுட்டு போயிட்டீங்க, இந்தாங்க சார். பணக்காரங்க நேரங்காலத்தை கூட மறந்துடுறாங்கம்மா. வாட்ச்னா டைம் காட்டும், அது என்ன வர்த்து, என்ன மாதிரி இருக்கும்னுலாம் ஏழைங்க தேட மாட்டாங்க. என்ன? ஒண்ணும் இல்ல சார். சார் இந்தாங்க சாப்பிடுங்க, இது எல்லாமே உங்களுக்கு தான். உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நீங்க தானே சார் பசிக்குது பசிக்குதுன்னு சொன்னீங்க. ஓ கிண்டலு, அவ்வளவு கிண்டல். என் கையிலே சம்பளம் வாங்கிட்டு என்ன கிண்டல் பண்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு உனக்கு? சார் கிண்டல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். எனக்கு ஒரே ஒரு பழம் போதும் சார், நான் நிம்மதியா தூங்கிடுவேன். உங்களுக்கு எத்தனை பழம் வேணுமோ நீங்க சாப்பிடுங்க. இதுவும் கிண்டல்ல? சார் எல்லாமே கிண்டல்னா எதுவுமே பேச முடியாது சார். நீங்க சாப்பிடுங்க, இல்ல சாப்பிடாம போங்க, எனக்கு என்ன. ஏய் இப்போ என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லையே. என்னது? ஹீட்டர் சார். நீங்க தானே குளிக்கணும், சுடு தண்ணி வேணும்னு கேட்டீங்க. ஹீட்டர் ஒர்க் ஆகல சார், அதான் செல்வா நகிட்ட கேட்டு இதை வாங்கிட்டு வந்தேன். ஹலோ, என்ன நீ பாட்டு அதை வச்சுட்டு போயிட்டே இருக்க? அது யார் கனெக்ட் பண்ணுவா? பாஸ்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நீங்க தானே சொன்னீங்க. நக்கலு? உங்ககிட்ட போய் நக்கல் பண்ண முடியுமா சார்? என்ன இருந்தாலும் நீங்க ஒரு பாஸ், நான் உங்ககிட்ட வேலை பார்க்குற சாதாரண லேபர். நீ ரொம்ப பேசுற, முதல்ல வெளியே கிளம்பு. ஓகே. Get out. பெரிய ஹீட்ரு, எங்களுக்கு ஆன் பண்ண தெரியாதா? இந்த வேலையை என்ன செய்ய வச்சிட்டால?
ப்ளக்கு கூட இல்லை. இது ஒரு ஹீட்டுன்னு பெருசாக வாங்கிட்டு வந்து சிம் கார்டு. ஐயோ சார், ஏய், டோரை தட்டிட்டு உள்ள வரணும், உனக்கு மேனஸ் இல்லை. எத்தனை முறை சொல்கிறது உனக்கு? இடியட். சார், நீங்க தானே சார் தண்ணி கேட்டீங்க, அதனால தான் சார் கொண்டு வந்தேன். நான் கேட்டது வாட்டர் பாட்டில். சார், நீங்க அடிக்கடி மறந்துடுறீங்க சார், இது வில்லேஜ்னு. வாட்டர் பாட்டிலாம் கிடைக்கவே கிடைக்காது. இது கிணத்து தண்ணி சார், சுத்தமான இயற்கையான வாட்டர். ஏய், இங்க பார், நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. என்ன சார் நீங்க பேசலன்னா ஏன் பேசலன்றீங்க, பேசுனா ஏன் பதிலுக்கு பதில் பேசுனேன்னு சொல்றீங்க. இப்போ நான் என்னதான் சார் பண்ணிட்டோம்? முதல்ல இந்த ரூம் விட்டு வெளியே கிளம்பு. உத்தரவு சார், வச்சுட்டு போயிடுறேன். ஏய், உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? கிளம்பு. சார், ஹாட் வாட்டர்.